I'm very happy to meet you again in this class. I think you remember in the last class I taught you so many words and its meanings. It is a good foundation for the spoken English. This online free spoken English classes in Tamil would benefit you much. And today I am going to teach you so many question and answers. Let us go into the subject. Before we go into the subject, please click the bell symbol and press the subscribe button so that all the videos which I am uploading will be received by you. Okay? முதல் கேள்வி, at what time your school starts? அதாவது உங்களுடைய பள்ளி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது என்ற ஒரு கேள்வி. அதுக்கு என்ன சொல்வீர்கள்? Our school starts at 8 o'clock என்று சொல்லலாம். இல்லை என்று our school starts at 8 AM என்று சொல்லலாம். இதுதான் கேள்வி. அடுத்ததாக, சப்போஸ் ஒருவேளை நீங்கள் அன்றைக்கு பள்ளிக்கு லேட்டாக சென்றீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள், தாமதமாக சென்றிருக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது உங்களை ஆசிரியர் என்ன கேட்பார்? Why do you late? Why are you late என்று கேட்பார். அப்போது நீங்கள் என்ன சொல்லலாம்? ஒருவேளை நீங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் பள்ளிக்கு செல்லும்போது ஒருவேளை டிராஃபிக் அதிகமாக இருந்தால் நீங்கள் செல்ல முடியாமல் போயிருந்தால், சரியான குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்லாமல் போயிருந்தால் நீங்கள் சொல்லலாம், I am late because of heavy traffic. I am late because of heavy traffic என்று சொல்லலாம். அடுத்ததாக, how old are you? உங்களுக்கு என்ன வயது? 15 years old, I am 20 years old, I am 30 years old, I am 35 years old என்று அப்படி சொல்லலாம். ஒரு நம்ம இரண்டு பேர் சந்திக்கும் போது ஒருவேளை அவர் எதிர்ப்புறம் வரும்போது நாம் அவருக்கு எதிர்ப்புறம் செல்லும்போது அவர் கேட்கலாம், வேர் ஆர் யூ கோயிங்? நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள், எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது, I am going to my school or I am going to the market, I am going to the college, I am going to my office என்று சொல்லலாம். Where are you going என்பதுக்கு நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்? I am going to my college, I am going to my office. அதாவது என்னுடைய அலுவலகத்துக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய கல்லூரிக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று நம்ம சொல்லலாம்.